இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 6th எபிசோடு தான் பார்க்க போறோம். ஷூட்டோக்கோ கண்டிப்பா மேட்ச்ல ஜெயிக்க முடியும்னு முழு வீச்சோட களத்துல இறங்கினா, என்னப்பா பசங்க என்ன விட்டு கொடுக்குற மாதிரி தெரியலையேன்னு ககாமி சொல்லும் போது குரோக்கோவும் ஆமா வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க போலேன்னு யோசிக்க, அதை கவனிச்ச ரகுசானோட அந்த கோட்டாரு அப்படிங்கிற பையனும் ஓகே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. இருந்தாலும் அவங்க டீம்ல மிடோரிமா அந்த 3 பாயிண்டரை ஷூட் பண்ண ஆரம்பிச்சாதான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா அதுக்கு அக்காஷி விட மாட்டேன்னு நினைக்க, பெருசா எந்த ஒரு மூவும் பண்ணாம ஷூட்டோக்கோட பிளேயர்ஸ் லைக் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுமா, அதை பார்த்து கியோஷி தான் சொல்லுவான் கிளாக்ல டைமும் கம்மியா இருக்குது, அதுவும் இல்லாம அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கேப்பும் அதிகமா இருக்கு. சோ அதனால இந்த நேரத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டான நேரத்துக்கு ஸ்கோர் பண்றதுக்காக காத்திருக்காங்க போலேன்னு யோசிக்கும் போது ஒரு பிளாஷ்பேக். மிடோரிமா முதல்ல ஷூட்டோக்கோல ஜாயின் பண்ணியிருக்கும் போது அப்பா டாக்கோ ஃபர்ஸ்ட் டைம் மிடோரிமா போய் பார்த்துட்டு, ஓய் பையா நீயும் இதே ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நானும் பாஸ்கெட்பால் கிளப்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேச போக, உனக்கு எப்படா என்ன தெரியும் அப்படின்னு தான் மிடோரிமா அவனை பார்த்து இருப்பான். உன்ன தெரியாம எப்படி, அதுவும் இல்லாம கையில என்ன டேப்லாம் வச்சு சுத்துறேன்னு கேட்டதுக்கு, இது என்னோட லக்கி ஐட்டம்னு சொன்னதுக்கு, நீ என்ன 50 வயசு கிழவனோட லக்கி ஐட்டம்ல வச்சு சுத்திட்டு இருக்கிறேன்னு பயங்கரமா இன்னைக்கு டாக்கோ கலாய்ச்சிருப்பான். இவங்க ஹை ஸ்கூல்ல இப்பதானே முதல்ல ஜாயின் பண்ணியிருக்கான். மிடோரிமா கூடயே நிறைய மிடில் ஸ்கூல்ல நல்லா விளையாண்ட பசங்க எல்லாருமே ஹை ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஷூட்டோக்கோட பாஸ்கெட்பால் கிளப்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேரால அந்த ட்ரைனிங்கை கீப் அப் பண்ணியிருக்க முடியாது. ஈவன் மிடோரிமாக்கு அது கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள ப்ரொடியூஸ் பண்ண ஸ்கூல்ல இந்த அளவுக்கு ஹார்டான ட்ரைனிங் எல்லாம் கிடையாது. இங்க என்ன படுமோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவன் ட்ரெயின் பண்ணியிருப்பான். அப்படி ஒரு நாள் அவன் லேட் நைட்ல அங்க ஸ்டே பண்ணியிருக்கும் போது அப்ப நம்ம டாக்கோவுமே அங்க இருப்பானா, மிடோரிமா ஓப்பனாவே கேட்டுருவான், என்னடா நான் எப்பப்பெல்லாம் லேட்டா இங்க ஸ்டே பண்ணியிருக்கணும் அப்பப்பெல்லாம் நீயும் ஸ்டே பண்ணியிருக்க, என்ன என் மேல உனக்கு ஏதாவது பகையாடா அப்படின்னு கேட்டா, அதுக்கும் டாக்கோ அப்படியே பயங்கரமா சிரிச்சுட்டு ஆமா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் டாக்கோவோட பசங்களையுமே வந்து தோக்கடிச்சிருப்பான். எனக்காவது ஒரு நாள் உங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ஹை ஸ்கூல் வந்து கிளப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் எவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சனோ அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தன் என் டீம்ல சேர்ந்து என் கூட ஆட போறான். அதனால இனிமேலும் உன் மேல காண்டு வச்சு சுத்திட்டு இருக்கல எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல. இருந்தாலும் நான் ஒருத்தன் இருக்கிறேன், நான் ஒரு திறமசாலியான ஒருத்தன் அப்படிங்கறத நீ அக்னாலேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த விஷயத்த முதலே சொல்லன்னு மிடோரிமா கேட்கும் போது அதுக்கும் டாக்கோ சிரிச்சுட்டு, ஏண்டாடி முதல்ல நான் சொல்லியிருந்தாலும் என்ன சொல்றது, ஐயா சாமி நான் தான் உங்ககிட்ட தோத்து போனேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்க முடியும் போடாடி. ஆனா எங்கேயாவது அவசரப்பட்டு நான் உனக்கு நல்ல பாசஸ் மேக் பண்றேன் அப்படின்னு போய் பாராட்டிடாத, நான் கண்டிப்பா கடினமா உழைப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் பெர்ஃபெக்டான ஒரு பாஸ் மேக் பண்ணுவேன், அன்னைக்கு நீ என்ன பாராட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பானா. இப்போ மிடோரிமா அதை தான் எதிர்பார்க்கிறான். உண்மையை சொல்ல போனா டாக்கோவோட கையில தான் பால் இருக்கும். மிடோரிமாவை பிளாக் பண்றதுக்காக அகாஷி அங்க இருக்க, எனக்கு கண்டிப்பா உன் மேல நம்பிக்கை இருக்குதுன்னு மிடோரிமா கையில பால் இல்லாமலே அங்க ஷூட் பண்ற பொசிஷனுக்கு ஜம்ப் பண்ண ஆரம்பிப்பானா. என்னடா பண்றான்னு அகாஷிக்கு புரியாம இருக்கும்போது டாக்கோ நேரா கைக்கே பாஸ் பண்றான், அங்க ஷூட் பண்ணி பாயிண்ட்டும் எடுக்க அகாஷில இருந்து எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுறாங்க. ஈவன் நம்ம ரியோட்டா சொல்றான், ஆக்சுவலி மிடோரிமா இதுக்கு முன்னாடி இருந்த மைண்ட் செட்டோட இருந்திருந்தா அப்படின்னா இப்படி ஒரு ஷாட்டை அவங்களால மேக் பண்ணிருக்க முடியாதுன்னு. ஏன்னா மிடோரிமா எப்பவுமே தன்னால 100% பாஸ்கெட்ல போட முடியும் அப்படின்னா மட்டும்தான் ஒரு ஷாட்டையே மேக் பண்ணுவான். சோ ஷூட் பண்ணாலே உள்ள போயிடணும். ஆனா தன்னோட டீம்மேட் இப்ப பாஸ் பண்ணி தான் தன் கைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அவன் ஷூட் பண்ண போறான். அப்படிங்கும் போது மோஸ்ட்லி அவனோட டீம்மேட்டை அவன் நம்பி இருந்தா மட்டும்தான் அவன் இந்த அளவுக்கான ஒரு ஷூட்டையே மேக் பண்ணியிருக்க முடியும். சோ பழைய மிடோரிமா டீம்மேட்ஸை நம்ப மாட்டான், ஆனா இப்ப இருக்கிற மிடோரிமா டீம்மேட்டை நம்புறான். அகாஷியால ஆப்போனன்ட்ஸோட மூவ ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்கிறது உண்மைதான். பட் அவனோட ஹைட்டுக்கு அவனால மிடோரிமாவை குதிச்சு தடுக்கிறதுலாம் வாய்ப்பு இல்ல. இதே மாதிரியான ஷூட்டா இன்னும் தொடர்ந்து 2 தடவை பண்ணி லைக் மொத்தமாவே 9 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 60 பாயிண்ட் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 11 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். அவங்க 2 பேர் ஆடுறது ககாமியும் குரோக்கோவும் பாக்குற மாதிரி இருக்குதுன்னு கேப்டன் ஹியூகாவும் சொல்லுவாராம். இவனுக்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குதுன்னா அதை முதல்ல யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு மத்தவங்களா பேசும்போது அப்பதான் குரோக்கோ சொல்றான், ஆக்சுவலி டெய்கோவோட ஸ்கூல்ல இந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் இருக்கிற பசங்களை அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தடை மாதிரி ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா அவனுங்கனால உண்மையாலுமே நிறைய விஷயங்கள் பயங்கரமா பண்ண முடியும், ஆனா நீங்க பயங்கரமா பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க எல்லாருமே சின்ன பசங்க, உங்க பாடி அதுக்கு கீப் அப் பண்ணாது. அது அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் இருக்கிற பிளேயர்ஸுக்கும் தெரியும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா மிடோரிமா அகாஷிக்கு எதிராக இது வரைக்கும் விளாண்டதே கிடையாது. இப்ப மட்டும்தான் அகாஷிக்கு எதிராக என்ன பண்றதுனே தெரியாம தான் இந்த ட்ரிக் வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் அந்த ரிஸ்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கானுங்க. ஆனா அதுக்கு ககாமி அதெல்லாம் அந்த ரிஸ்க் ஒர்த்து தான். ஏன்னா அங்க அகாஷியோட முகத்தை பாரு, கர்வத்துல சுத்திட்டு இருந்தவனோட முகம் கொஞ்சம் சீரியஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்ல, கண்டிப்பா உன்னை தடுத்து நிறுத்துவோண்டா அப்படின்னு மிடோரிமா சொல்லும் போது அகாஷியும் அவ்வளவு கான்பிடன்ஸ் எதுக்கு, எப்படி இருந்தாலும் நீ தோக்க தான் போறேன்னு மறுபடியும் பால ட்ரிபிள் பண்ண மிடோரிமா கீழே விழுக தான் செய்யறான். ஈஸியாவே எடுத்து
எடுத்துட்டு போய் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா மிடோரிமாவோட மைண்ட்லயும் கமான் நான் கீழே விழுகிறது பிரச்சனை இல்ல, நான் கீழே விழுந்துட்டு உட்கார்றதான் பிரச்சனைன்னு சொல்லி எந்திரிச்சு பாலை தடுக்கலான்னு போனா ஆக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவன் தன்னோட டீம்மேட்டுக்கு பாஸ் பண்ணி அங்க ஸ்கோர் பண்ணலான்னு போனா அதையும் உள்ள புந்து தடுக்கிறானுங்க. தட்டி விட்ட பால டாக்கோ எடுத்துட்டு போக கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம மிடோரிமாக்கு செட் பண்ணி கொடுக்க அங்க ஸ்கோர் பண்றாங்க. ஆகாஷி கிட்ட பால் இருக்கு, அவனை தடுக்கிறதுக்காக மிடோரிமாவும் டாக்கோவும் நிப்பாங்களா. ஆனா அப்ப ஆகாஷி பார்த்தா சேம் சைட் பாயிண்ட போட்டுருவான். எல்லாருக்கும் ஆச்சரியம், எதுக்கு ஆகாஷி இதை பண்றான்னு யோசிச்சா ஒரு டைம் அவுட் ஆகாஷி அவனோட பசங்க கிட்ட நான் எப்பட உங்களுக்கு அசால்ட்டா இருக்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்தேன், இந்த மேட்ச் இன்னும் முடியறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு, ஏதோ 10-15 பாயிண்ட் அவங்களோட நம்ம லீட்ல இருக்கிறோம் அப்படிங்கறங்காட்டி நீங்க ஜாலியா இருக்கலாம் நினைச்சீங்களோ. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஷூட்டோக்கு தொடர்ந்து ஒரு 4 தடவை ஸ்கோர் பண்ணிட்டானுங்க அப்படிங்கறங்காட்டி அவங்க மூஞ்சில இருந்த அந்த பயம் பாத்தியா, அது சொல்லுது இவ்வளவு நேரமா நம்ம அசால்ட்டா தான் இருந்திருக்கோம் அப்படின்னு. மேபி இவ்வளவு பாயிண்ட் டிஃபரன்ஸ் நம்ம அவங்க கூட மேக் பண்ணலைன்னா அப்போவாது நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருந்திருப்பீங்களா என்ன, இப்படி கேவலமா ஆடாம. ஒருவேளை ஆப்போனன்ட்ஸுக்கும் நமக்கும் கேப்புங்கிறது கம்மியா இருந்தா மட்டும்தான் நீங்க ஒழுங்கா ஆடுவீங்கன்னா அந்த கேப்பை கம்மியாக்குற வேலையை நம்ம பாயிண்ட நம்மளே லூஸ் பண்ற வேலையா நான் பண்றேன். இந்த மேட்சை நம்ம தோத்துட்டோம்னா இந்த மேட்சை தோத்ததுக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே எடுத்துக்கிறேன். நான் இப்ப சேம் சைட்ல பாயிண்ட ஸ்கோர் பண்ண காரணத்துக்காக தான் நம்ம தோத்து போனோம் அப்படின்னு மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இந்த டீம்ல இருந்தே நான் குவிட் பண்றேன். அதுவும் பத்தலைனா தோத்ததுக்கு பிராயச்சித்தமா என் 2 கண்ணையை நான் நோண்டி கொடுத்துறேன்னு சொல்ல அதுக்கு அந்த ரகுசன் பசங்களா இல்ல நீ அப்படிலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லுவானுங்க. டாக்காவுக்கு ஒரே அதிர்ச்சி, இது ஒரு ஹை ஸ்கூல் பாஸ்கெட் பால் மேட்ச் தானே, இதுக்கு ஒருத்தன் என்னன்னா கண்ணு நோண்டி கொடுப்பாங்கிறான், இன்னொருத்தன் என்னன்னா வேண்டாம் அப்படின்னு பதறான், என்னடா ஏதாவது ஜபர் காட்டுறீங்களா அப்படின்னு ஆச்சரியமாக. அதை பார்த்தா ககாமிக்கு ஆகாஷி அதை பண்றாளுன்னு தான் நினைப்பான். ஏன்னா யோசிக்காம சிசர் எடுத்து குத்த வந்தவனாச்சு. ஆகாஷியோட அந்த ஸ்பீச் அந்த பசங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு போதுமானதா இருக்கு. அவனுங்களை கொஞ்சம் ஃபயர் அப் ஆட ஆரம்பிக்க ஆகாஷி மிடோரிமாட்ட போயிட்டு இனி மேட்ச் முடிகிற வரைக்கும் உன்னால பால கையிலே தொட முடியாதுறான்னு பயங்கர தௌலத்தா பேசி விட்டுருவானா. டாக்காவோட கையில தான் பால் இருக்கும். அவனும் மிடோரிமாக்கு பாஸ் பண்ணலான்னு பார்த்தா அங்க டபுள் டீம் போட்டு 2 பேரும் அவனை அமுக்குறானுங்க. ஏண்டா 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிற கூட நான் பிராக்டிஸ் பண்ணாமலே இருப்பான்னு அவன் ஈஸியா அதுல இருந்து பிரேக் ஆகி மிடோரிமாக்கு பாஸ் பண்ணலான்னு இருக்கும்போது கரெக்டா உள்ள புந்து ஆகாஷி அந்த பாலை கையில் எடுக்கிறான். இவென்ச்சுவலி ஆகாஷி அங்க பாயிண்டர் ஸ்கோர் பண்ண எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. அப்பதான் சொல்றான் பாஸ்கெட் பாலுக்கு ஹைட் என்னமோ முக்கியம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம மிடோரிமா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், சோ அதனால லெஃப்ட் சைட்ல இருந்து தான் கண்டிப்பா பாஸ் பண்ணுவான். எல்லா டைமுமே அந்த பாஸை மேக் பண்ணும்போது டாக்கோ ஒரே ஸ்பீட்ல ஒரே மொமெண்டம்ல தான் அந்த பாலை பாஸ் பண்ணியிருந்திருக்கான். அதனாலயே டாக்காவோட கையில இருந்து மிடோரிமாவோட கைக்கு போற அந்த பாத் அந்த ட்ராஜெக்டரிய ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. ஆனா ஆகாஷி இவ்வளவு வேகமா உள்ள வந்து அந்த பாலை தடுப்பான் அப்படிங்கறத கூட நம்ம டாக்கோ பையன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 குவார்டர்லயுமே ஆகாஷி கொஞ்சம் ஸ்லோ ஆடுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு ஆள் அதுதான் அவனோட ஸ்பீட் லிமிட்டோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க ஆடி இருந்திருப்பாங்க. அண்ட் தன்னோட ஸ்பீட் லிமிட் இவ்வளவுதான் அப்படின்னு அவங்க நினைக்கணும் அப்படிங்கறதுமே ஆகாஷியோட பிளான் தான். ஒரு போர்ட் கேம் ஆடுற மாதிரி ஆரம்பத்துல இருந்து என்னென்ன மூவ் எதுக்காக பண்றோம் அப்படிங்கறதுல எல்லாத்துலயும் தெளிவு இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. தொடர்ந்து அங்க ரகுசான் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்க ஆகாஷியோட கையில பால் இருக்கும். ஆகாஷி தடுக்கிறதுக்காக மிடோரிமாவும் வருவான். பரவாயில்ல, நீங்க இதுல தோத்து போனாலுமே உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, ஏன்னா இறுதி வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணீங்களான்னு சொல்லி அவன் சொன்ன மாதிரியே மேட்ச் முடிகிற வரைக்கும் மிடோரிமாவோட கையில பால் படாத மாதிரி ஆகாஷி அங்க ஜெயிக்கவும் செய்யறான். அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.